Hello guys, welcome back to my channel. Okay. இன்னைக்கு நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லா பார்த்துட்டு இருந்தோம் அதுல இருந்து இப்போ கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாபிக்ல போயிடுவோம். ஓகே, நேற்று பேசிக்காக என்ன பார்த்தோம்னா லா ஏன் படிக்கணும், ஒய் தேர் இஸ் லா, அப்புறம் வாட் இஸ் லா, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் லால ஒரு சில விஷயம் நான் சொன்னேன். அது ஒரு சில விஷயத்த டச் பண்ணால் கொஞ்சம் டீப்பாக சொல்லலை, அதை நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஓகே, என்னையோட அந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. நாளை வீடியோலேருந்து உங்களுக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிலபஸை. ஐ மீன், எனக்கு அது சிலபஸ்ன்னு சொல்ல எனக்கு வேணாம். நான் அது நாளையிலேருந்து நான் அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது நான் சொல்றது கரெக்டுன்னு நான் அப்படின்னு நீங்க இது பண்ணலாம். நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றது கரெக்டானு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு லாஜிக் புரியும். ஓகே, என்னை பொறுத்தவரை லாஜிக் காம்படிஷன் பார்ப்பேன். ஓகே, ஓகே ஃபைன், நம்ம போயிடலாம். நேற்று என்ன பண்ணோம்னா லா பார்த்தோம், ஏன் லா, இதுக்கு பட்டிஸ் லா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதாவது ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன், பைலாஸ், ஆர்டர், ஆர்டினன்ஸ், இது எல்லாமே லா தான். இப்போ என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பேசியிருப்பேன். அது பெருசாக ஆக்ட் மட்டும் தான் என்னன்னு சொன்னேன். ஓகேவா, ஆக்ட்னா என்ன சொல்லியிருப்பேன், ஒரு ஆக்ட் எப்படி ஒரு லா எப்படி உருவாகுது. ஓகே, இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஐ மீன், ஒரு ஆக்ட் எப்படி உருவாகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஓகே. ரூல்ஸ் ரெகுலேஷன், நான் இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க படிப்பீங்க, அதனால சொல்றேன். ஆக்சுவலி பார்த்தா ஆமா, இப்போ ரூல்ஸ் சொல்லியிருப்போம், ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க, இந்த ஆர்டினன்ஸ் சம்டைம்ஸ் இந்த லால நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் கொஞ்சம் சொல்றேன். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா புதுசா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஓகே, ஓகே. ரூல்ஸ்னா என்ன, நார்மலா நம்ம okay, wait. ஒரு நிமிஷம். ஐயோ, ஓகே. எனக்கு திடீர்னு ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஸோ திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன். ஓகே, ஐ மீன் முடிக்கிறேன்னு ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னாலும் ஓரளவு தெளிவாக சொல்ல பார்க்குறேன். ஏன்னா அவசரத்துலாம் நம்ம போவேன்னா. ஓகே, ஓகே. ரூல்ஸ்னா பொதுவாக என்ன நம்ம நினைப்போம், ரூல்ஸ்னா இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், முடியெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் வெட்டக்கூடாது, நீட்டாக இருக்கணும், ஷூ போடணும், இன் பண்ணணும், செகண்ட் ஒழுங்கா பண்ணணும், பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, எதுவும் இந்த ஸ்மோக்கு, ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ரூல்ஸ்லாம் போடுறாங்க. ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்கூல் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேபி நம்ம ஒரு லாவா கூட இருக்கலாம், கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீ ஸ்கூலில் இப்போ நான் சொன்ன யூனிஃபார்ம் போடும், அது லால இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு சில விஷயம் இதுதான். அப்போ அது பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ திடீர்னு இதெல்லாம் அதுனா பைலாஸ்ம்பாங்க, உட்பட்டு அவங்களுக்கு இது பண்ண மாதிரி பண்ணி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு செல்போன் யூஸ், மெஜாரிட்டி நம்ம தமிழ் இங்கே நம்ம படிக்கிறோம்னா மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல செல்போன் யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. இதுவே ஒரு சில போர்டுலாம் இருக்கு. ஓகே, அங்க செல்போன்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்க அலோவ் பண்றாங்க. ஓகேவா, அப்போ இது ஆக்ட் இது வராது, ஆக்ட் கீழே இந்த ரூல்ஸ் வரும். இதெல்லாம் தான் இந்த ரூல்ஸ்ங்கிறது. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பாருங்க இந்த ரூல்ஸை. இந்த ரூல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேசுவோம். ஒரு ஸ்மால் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. ஸ்மால் கம்பெனினா என்ன, ரொம்ப வளவள குளவலன்னு போனா பேசிக்கா என்னன்னா, ஒரு ஸ்மால் கம்பெனி என்னன்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 2 கோடிக்கு மேல போகக்கூடாது. ஓகே, அதே மாதிரி டேர்ன் ஓவர் ஒரு 20 கோடி தாண்டக்கூடாது. இது தாண்டிச்சு, ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணாலும் அது ஸ்மால் கம்பெனி கிடையாது, ரெண்டுத்துல ஒன்னு பிரேக் பண்ணாலும் அது ஸ்மால் கம்பெனி கிடையவே கிடையாது. ஓகே, அதாவது பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 2 crore, 2 crore. ஓகே, டேர்ன் ஓவர் 20 கோடி. ஓகே, இதுதான் மேட்ரு. இந்த இது தாண்டினா இந்த ரூல்ஸ் இப்போ இது ஆக்ட் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆக்டில் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டுருவாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நடக்கிற இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா 2 கோடி, அது மாதிரி டேர்ன் ஒரு 20 கோடிலாம் அசால்ட்டா தாண்டிடும். ஓகே, ஒரு ஸ்மால் கம்பெனி இருக்குன்னா, இல்லைன்னா ஓகேவா, இந்த மாதிரி இப்போ 20 கோடி மேல எல்லாருமே ஓரளவு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாருமே ஓவரால் இந்த மாதிரி டேர்ன் ஓவர் போச்சுன்னா, ஸ்மால் கம்பெனி என்ன இருப்பாங்க, இல்ல இது டக்குன்னு நாங்க ரீச் பண்ணிடுறோம், அதனால எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசுறாங்கன்னா அப்ப சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ரூல்ஸ் இருக்குல்ல. இதுதான் மெயின். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுங்க, இதுதான் அந்த ரூல்ஸுங்கிறது. ஓகே, அதாவது 2013 ஆக்ட். ஆனா இப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதை அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகே,
அமெண்ட்மெண்ட் ஆக்ட்பாங்களா, அது இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக்ட் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அதான் மீன் பண்ணுங்க, ஆக்ட் சேஞ்ச் பண்ணது ரூல்ஸ் மாறும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆக்டை மேக் பண்றதுக்கு பவர் இருக்கு. பட் ஆனா ரூல்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பவர் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே நான் லா கான்டெக்ட்ல சொல்றேன். ஓகே, இது வந்து நான் பியூர்லி லா கான்டெக்ட்ல சொல்றேன். ஓகே. ஓகே, ரூல்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ ரெகுலேஷன் பார்ப்போம். ஓகே, ரெகுலேஷன். ஓகே, ரெகுலேஷன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ரெகுலேஷன் மீன் பை த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி பாடி. எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்றோம், செபி, ஐ மீன் ஆர்பிஐ, ட்ரை, இந்த இதெல்லாம் இருக்காங்களே, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் தான் ரெகுலேஷன். அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ அதாவது கவர்மெண்ட் வந்து, ஐ மீன் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு ஆக்ட் இதாயிடும். ஓகே, ஆக்ட் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஆக்ட் கீழே என்ன ஆகும்னா, இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ரயில்வே, இதெல்லாம் இருக்கும். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்து இந்த மாதிரி எல்லாம் வரும். இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்க தான் இதை பாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ரெகுலேஷன். இவங்க தான் வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு ஆடிட்லாம் இப்படி நடக்கணும், ஒரு ஒரு கம்பெனில காஸ்ட் ஆடிட்டிங்லாம் இப்படி தான் நடக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ரெகுலேட்டரி இவங்க தான் பண்ணுவாங்க இதெல்லாம். ஓகே. ம். இதுக்கப்புறம் பைலாஸ் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான். அது ஒரு செப்பரேட்டா அவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி விடலாம். இது அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம டீட்டெயிலாக போவேன் இந்த பைலாஸ் பொறுத்த வரையும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சர்ச் பண்ணி விட்டுங்களேன். நல்லா சாட் ஜிபிடியில் கேட்பாங்கடா, பைலாஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன். அதாவது பைலான்னு சொல்லலாம், இப்படியும் ஸ்பெல் பண்ணலாம். ஓகே, பைலா, ஓகே. நான் சொன்னேன் பைலாஸ் வந்து ஆல்சோ ஸ்பெல்ட் பை பைலாஸ் ஆர் இன்டர்னல் ரூல்ஸ். ஓகே, இன்டர்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேட் பை தன் ஆர்கனைசேஷன், அத்தாரிட்டி, சொசைட்டி, கம்பெனி டு தான் ஓன் ஆப்ரேஷன் கண்டிஷன். இது எல்லாமே வந்து இன்டர்னல் லாஸ் தான். ஓகே, ரூல்ஸ் தான். ஓகே, டெஃபினேஷன். Bylaws are rules made by an organization or local authority to control the action of its members, citizens. அதான் சொன்னேன், இது வந்து உள்ளக்குள்ளலாம். ஓகே, இது ரொம்ப வேணாம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப போகணுமான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை வேணாம். நீங்க இதுவே நீங்க லாவே எல்எல்பி அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து என்ன எதுன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஓகே, ரூல்ஸ் பார்த்தாச்சு, ஐ மீன் ஆக்ட் பார்த்தாச்சு, ரூல்ஸ் பார்த்தாச்சு, ரெகுலேஷன் பார்த்தாச்சு, பைலாஸ் பார்த்தாச்சு, ஆர்டர் நான் சொல்றேன். இது வந்து இப்போ ஆர்டினன்ஸ் பார்ப்போம். ஓகேவா, இந்த ஆர்டினன்ஸ் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இப்போ ஆர்டினன்ஸ்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அது வந்து ஆர்டர் போடுவாங்க. அது என்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றது, இப்படி தெளிவா சொல்றேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு இந்த பார்லிமெண்ட்ல வந்து இந்த இதெல்லாம் மீட்டிங்லாம் நடக்கும்ல, மீட்டிங்லாம் நடக்கும்ல, ஒரு ஒரு இதுக்கு 3 தடவை நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மான்சூன் பொறுத்த வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 மோஸ்ட்லி அந்த இதுல இந்த 3 மான்சூன் எப்படின்னா, இருங்க எனக்கு அந்த கரெக்டான டெர்மினாலஜி வேர்டு யூஸ் பண்ண தெரியல. இருங்க, ஆர்டினன்ஸ் மீன்ஸ்னு கேட்பேன். எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நான் வந்து கேட்பேன். அந்த எனக்கு அந்த பார்லிமெண்ட்ல அந்த ஒரு வேர்டு எனக்கு தமிழ்ல இல்ல, அது வரமாட்டேது, நம்ம மண்டையில வரமாட்டேது. இருங்க. ஓகே. கரெக்ட், இந்த செஷன். இதுதான் சொல்ல வந்தேன். ஆமா, எப்பனா இந்த பார்லிமெண்ட்ல வந்து செஷன் நடக்கும். பார்லிமெண்ட்டும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும் சரி, இங்க வந்து ஒரு செஷன் நடக்கும். அதாவது எப்படி சொல்ல, 3 மாசத்துக்கு ஒருத்தர், 6 மாசத்துக்கு ஒரு மாதிரிலாம் நடக்கும்ல. லோக்சபா ராஜ்யசபாலாம் பேசிட்டு இருப்பாங்களே, இதெல்லாம் பத்தி அதெல்லாம் பத்திலாம், அதை சொல்றேன். அதுல பண்ணணும். சப்போஸ் இப்ப அது முடிஞ்சு, இப்ப அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம், முடிச்சுட்டு சென்ட்ரல் அங்க போயிருப்பாங்க எல்லாரும், நம்மளோட எம்பி எம்எல்ஏ எல்லாம் போயிருப்பாங்க அங்க. ஓகே, அங்க போயிட்டு பேசுவாங்க. அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசம் டைம் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவாங்க, இங்க வந்துருவாங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வந்து அவங்களோட தொகுதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க.
அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனான்னு வச்சுக்கோங்க. கொரோனா வருது. அந்த டைம்ல ஒரு சடனா நம்ம ஒரு இது பாஸ் பண்ணோம். ஐ மீன் சடனா ஒரு ரூல் பாஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைம்ல அது ஆர்டினன்ஸ்ன்ற பேர்ல பாஸ் பண்ணுவாங்க. ஒரு அது யாரோட அப்ரூவல் பண்ணுவாங்கன்னா, ஆர்டினன்ஸ் வந்து முழுக்க முழுக்க பவர் பை ஆர்டர் பை இவங்க தான். யாரு பிரசிடென்ட், அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் வந்து சென்ட்ரலுக்கு, ஓகே, ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர், ஓகே, இவங்க தான் வந்து சைன் போடுவாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்டினன்ஸுங்கிறது பவர் வந்து பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்மெண்ட், சாரி கவர்னர் ஸ்டேட் கவர்னர், ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர், சென்ட்ரலுக்கு பிரசிடென்ட். ஓகே, ஓகே. அது வந்து டெம்பரரி தான். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டினன்ஸுங்கிறது பொறுத்தவரையும் இட்ஸ் லைக் டெம்பரரி. ஓகே, டெம்பரரி பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ப இது டெம்பரரினா எவ்வளவு நாள் வரையும் வேலிட் அப்படின்ற கொஸ்டின் வரும். 6 வீக். ஓகே, அப்படி இல்லைன்னா 6 மந்த், மேக்ஸிமம் 6 மந்த் போகும். அவ்வளவுதான். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஆர்டினன்ஸ் பண்ண அதை வந்து நம்ம ஆர்டினன்ஸ் இப்போ அந்த டைம் முடியும் போது வந்து நம்ம டிஸ்அப்ரூவல் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இதுவும் எடுத்துக்கலாம். அது என்ன எதுவும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பெர்மனெண்டா கூட ஆக்கலாம். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஆஹ் ஆமா. வேற ஒன்றும் இதுல கிடையாது. ஓகே, ஓகே. பார்ப்போமே. நான் சொன்னேனே, இதை பத்தி பார்ப்போம். வாட் இஸ் அன் ஆர்டினன்ஸ்? An ordinance is a temporary law promulgated issued president of India or governor in state. நான் சொன்னேனே, when parliament state is not session, urgent leave. அது இது எமர்ஜென்சி தான். இதுக்கு 6 வீக். என்ன இவங்க 6 வீக்னு சொல்லிடுறாங்க கேட்டா 6 வீக்குங்க. பட் ஆனா சில பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. லோக்சபா இதாகும், சம்டைம்ஸ் ராஜ்யசபா லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ்ல எப்படி பார்த்தாலும் 6 மந்த் அதிகபட்சம். 6 மந்த் பிளஸ் 6 வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யூனியன் லெவல்ல, இது ஸ்டேட் லெவல்ல. ஆர்டிகல் 123 பேசியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ரொம்ப இதெல்லாம் போவேன்னா இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன பார்த்தீங்களா செஷன் அப்ப இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, ஃபார்ம்லாஸ் ஆர்டினன்ஸ் வந்து மேஜர் ரிஃபார்ம் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன்லாம் சொல்லி பார்லிமெண்ட் இல்லாத டைம். ஓகே, வேற ஒன்றும் இது அந்த அளவுக்கு நம்ம பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆர்டர் அவ்வளவுங்க. ஆர்டர் ஒன்றும் இல்லை. ஆர்டர் பாஸ் பை அடிச்சுட்டி பை அத்தாரிட்டின்னாங்க. அடிச்சுடிக்கேட்டிங்கா இந்த அட்ஜுடினா இது அட்ஜுடிகேஷன்னா ஸ்பெல் பண்ணிட்டாங்க. தப்பா கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அதாவது நான் ஆர்டர் சொன்னேன், ஆர்டர் பாஸ்டு பை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. இந்த அட்ஜுடிகேட்டி யாருன்னா, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து அட்ஜுடிகேட்டி மீன்ஸ் லைக் ஹூ டிசைட்ஸ் வெதர் நீங்க வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்ட்டு டிசைட் பண்ற கேட்டகரியில இருக்கிறவங்க தான் அத்தாரிட்டி. லைக் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சைபர் லா இன்ஸ்பெக்டர், ஃபார் பர்டிகுலர் பர்சன். ஓகே, இதுதான். இது எல்லாத்துக்குமே பவர். ஹூ கேவ் தி பவர் டு த பார்லிமெண்ட். இன்னொன்னு ஒரு கொஸ்டின் என்ன இருக்கு, ஹூ கேவ் பவர் டு பார்லிமெண்ட் லா மேக்கர் டு மேக் லா. அவங்களுக்கு யார் பவர் கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம எல்லா லாக்குமே ஃபாதர் அண்ட் மதர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா. ஓகே, இது இவ்வளவுதான். சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடா போயிருந்தனாலும் ஒரு ரொம்ப டீட்டெயில்டா போயிருந்தாலும் இதெல்லாம் பேசிக் தான், ரொம்ப பேசிக் தான். நம்ம பேசிக் தெரியும். இது அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து, அதாவது இந்த சிஎம் படிக்கிறவங்க, லா படிக்கிறவங்க யாருமே இந்த அளவுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து படிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், வேலிட் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, ப்ராமிஸ்னா என்ன, ப்ராமிசிங்னா என்ன அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போனா கொஞ்சம் புரியும். இது என்னடா புரியும் நீங்க நினைக்கலாம். இப்ப புரியலன்னா எப்ப தெரியும் புரியும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ல மேபி புரியாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பெருசா பார்க்க மாட்டீங்க. பட் ஃபைனல்ல பயங்கரமா இருக்கும். அப்பவே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க கூடாது. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஓகே, இது கவர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, வேண்டாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். புரியலன்னா ஓகே, உங்களுக்கு தெளிவா பேசிக் கொஞ்சம் தெளிவா இல்லை, நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னா எனக்கு ஏதோ லைட்டா சொதப்பின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, இன்கேஸ் சொதப்புனால் நீங்க வந்து ஒன்றும் இல்லை, யூடியூப்லயே அடிங்க. நான் சொன்னேன் இந்த என்னது இருங்க, நான் அந்த ஆக்ட் தெளிவா சொல்லிடுவேன். இந்த ஆக்ட், அப்புறம் ரூல்ஸும் தெளிவா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் அப்புறம் என்ன சொன்னேன், பைலாஸ்,
பைலாஸ் ஆர் பைலா. ஓகே. அடுத்து என்ன சொன்னேன்? அடுத்து வந்து ஆர்டர். அடுத்து என்ன சொன்னாங்க? ஆர்டினன்ஸா? ஆர்டினன்ஸ். ஆமா, இதுதான் இது இந்த ரூல்ஸும் தெளிவா சொல்லிட்டேன், ரெகுலேஷனும் தெளிவா சொல்லிட்டேன். ஸ்பெல்லிங் பண்ணிட்டேன்னா பைலாஸ். பைலாஸ்னா சிம்பிள். ஓகே. ஆக்ட்னா உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ்னா என்னன்னு தெரியும், ரெகுலேஷன். ஓகே, பேசிக்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டினன்ஸ்னா சிம்பிள், டெம்பரரியா ஒரு லாவை ஐ மீன் பண்றது. ஸோ பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டர்னா உங்களுக்கு தெரியும், அட்ஜுடிகேட்டிவ் அத்தாரிட்டி. அதாவது அட்ஜுடி மீன்ஸ் டிசைட்ஸ் வெதர் யூ ஹவ் கமிட்டட் அஃபென்ஸ் ஆர் நாட். ஓகே. இப்போ வந்து கோர்ட்டை பொறுத்தவரையும், இப்போ வந்து இன்னும் ஆர்டர் போடுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த ஜுடிஷியரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த கோர்ட் இருக்கு, அப்புறம் குவாசி கோர்ட்டும்பாங்க. ஓகே. நான் ஒரு நிமிஷம், நான் இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன். பை ஆக்ட் உங்களுக்கு தெரியும், தெளிவாக சொல்லிட்டு ரூல்ஸும் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? அதில் புரியாமல் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் புரியலன்னா நீங்க கொஞ்சம் ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, சாட்ஜிபிடி கேளுங்க, அவனே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்புறம் இல்லைன்னா யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல ரூல்ஸ் போட்டா நிறைய வருங்க. இது வந்து லாக்கோட ரிலேட் பண்ணணும், அதனால தான் நான் அவங்க இது பண்ணேன். ரெகுலேஷனும் நல்லா சொல்லிட்டேன். ஓகே. ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகே. இந்த ஆர்பிஐ அவங்க. சி ரெகுலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து பேங்க்குக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆர்பிஐ தானே இது பண்றான், பார்த்துட்டு இருக்கான் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே. அதுதான் ரெகுலேஷன் அத்தாரிட்டிம்பாங்க. ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, இதெல்லாம் எல்லாமே ஒரு லா மாரி இதுல வந்துடும். ஓகே. அதனால இதை மென்ஷன் பண்றேன், ரெகுலேஷன். செபியும் எப்படி பண்ணுது, நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இது பார்த்துட்டு இருக்கானே, அதுதான். பைலா ஒன்றும் இல்லை, உட்பட்ட லா தான். அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்னல் லா பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இல்லை. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா செல்போன், அது அந்த கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆர்டர் சொல்லுவோம். ஆர்டினன்ஸ் தெளிவாக சொல்லிட்டேன். டெம்பரரிலா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அது வந்து பார்லிமெண்ட்ல தான் பாஸ் பண்ணணும். ஓகே. டெம்பரரியான்னு பண்ணுவாங்க. அதாவது அந்த எந்த ஒரு பெருசா இருக்க டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஓகே. ஒரு இது பண்ணிடுவாங்க. குயிக்கான டெசிஷன் எடுக்கிறதுங்க டெம்பரரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆர்டினன்ஸ் சொல்லிட்டு ஆர்டர் எப்படி சொல்றாரு, ஆரம்பிச்சுன்னா அந்த கோர்ட்ல ஆர்டர் பண்றாங்களே, கோர்ட்டுன்னு இருக்கு, குவாசி கோர்ட்டுன்னு இருக்கு. நம்ம இந்தியால அவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்கு. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காது. ஓகே. நிறைய இருக்கு. கம்பெனி சைட்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா, அங்கதான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்கு, அவங்கள்ட்ட போவாங்க. ஓகே. அவங்கள்ட்ட போலன்னா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இப்படியே போவோம், இழுத்தடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனில பொறுத்தவரையும், கம்பெனியை பொறுத்தவரையும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இவங்கள தான் போவாங்க. அதான் குவாசி கோர்ட்டுன்னு சொன்னேன், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? ஆர்டர் அவங்க போடுவாங்க, அதுக்காக நான் இது பண்ணேன், வேற ஒன்று. National Company Law Tribunals, a quasi-judicial body in India, can handle legal matters to relate companies and corporate affairs. It was established under Companies Act 2009. It plays a major role resolving corporate disputes quickly and efficiently. குயிக்காக நடக்கணும். ஏன்னா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பல கேஸ் இருக்கும். இதுல போயிட்டு இந்த கம்பெனி பிரச்சனை நடக்கிறதெல்லாம் சொன்னா அதுக்காக இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. Specialized judicial body set up by the Government of India adjudicate disputes case related to the companies. கம்பெனில இன்சால்வன்சினா ஒன்றும் இல்லை, ரெண்டு கம்பெனி காசு கட்டாம போறான, கடன் பேட் டெட் இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைல வைண்டிங் அப் மெர்ஜர். அவ்வளவுதான். இதுதான் இந்த ஆர்டர் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுங்க. சிம்பிளா சொல்லிட்டோம்னா ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இருந்து நம்ம தெளிவா பார்ப்போம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் உள்ளார போயிடலாம். ஓகே. இப்போ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பை.